காலநிலை மாற்றத்தால் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்த நடவடிக்கையை உலக நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என ஐநா மனித உரிமை கூட்டத்தில் வலியுறுத்தியதாக பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டிற்கான மனித உரிமை கழகத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்ட சௌமியா அன்புமணி தற்போது சென்னை திரும்பினார். அப்போது பேசிய அவர், பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்து சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுப்பதற்கு மண்ணுக்கு அடியில் கிடைக்கும் எரிபொருளின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று கூறினார். மக்களுக்கான மேம்பாட்டு பணிகள் மட்டுமின்றி இயற்கையை பாதுகாப்பதும் அவசியம் என்று சௌமியா அன்புமணி தெரிவித்தார். வேற வழி இல்ல. ஆண்கள்லாம் வேலை தேட எங்கேயும் போயிருந்தனால பெண்கள் வேற வழி இல்லாம அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கும் ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியாது. குழந்தைங்களுக்கு அன்றாடம் சாப்பாடு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக பெண்களும் நிறைய மகளிர் விவசாயிகளா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டத்தை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை விவசாயத்துல, அது காலநிலை மாற்றத்தால் இன்னும் கொடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லணும். அதையெல்லாம் பற்றி தான் பேசியிருந்தேன். அதே போல தண்ணீர் பிரச்சனை எல்லாம் காலநிலை மாற்றத்தால் வந்த ஒரு பிரச்சனை தான் தண்ணீர் பிரச்சனை. அதனால பள்ளிக்கூடங்களில் தண்ணீர் கிடையாது. நிறைய பெண் குழந்தைகள் படிப்பு பாதியிலே நிறுத்தி விடுகிறார்கள். அந்த விஷயத்தையும் அங்க பேசி